ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு வீக் டேஸ்ல எடுத்திருந்த ஒரு ரொட்டீன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக்ல ஃப்ரிட்ஜ் கிளீனிங், சின்னதா ஒரு ஷாப்பிங், அப்புறம் கிராசரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அது எல்லாமும் காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல லாங் வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணவே இல்ல. லாஸ்ட்டா வீடியோ போட்டே 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் இருந்து கொஞ்சம் ரெகுலரா வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இன்னைக்கு மதியம் பாப்பாவோட ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு வீட்ல கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. அதாவது டெய்லி பார்க்குற வீடு கூட்டுறது, துடைக்கிறது அந்த மாரியான கிளீனிங் வேலை இல்ல. மொத்தமா வாங்கி வச்சிருக்கிற கிராசரி திங்ஸ்ல எதெல்லாம் காலியா இருக்கு, எதெல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும். அப்புறமா ஃப்ரிட்ஜ ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும். இந்த 2 வேலையும் பாப்பா ஸ்கூல்லேருந்து 4:30 மணிக்கு வருவா. அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும்னு அப்படியே கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா, வுட்டன் ஸ்டோரேஜ் பாக்ஸ். பாஸ்கெட் மாரி இருக்கும். லிட் எல்லாம் இருக்காது. நான் இதுல தான் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்நாக்ஸும் காலி, ஃப்ரூட்ஸ் எல்லாமும் காலியாயிடுச்சு. எம்ப்டியா தான் இருக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வச்சாலே போதும், எறும்பு எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. இந்த பாஸ்கெட்ல கீழலாம் கொஞ்சம் எறும்பா இருந்தது. சரி அதனால இந்த 3 பாஸ்கெட்டையும் ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிரலான்னு, இதுல இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஸ்நாக்ஸ் மட்டும் தனியா வச்சுட்டு வாஷ் பண்றதுக்காக போட்டுட்டேன். கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த மாரியான வுட்டன் ஐட்டம், இல்ல ஆர்கனைஸ் பண்ற மாரியான ஸ்டாண்ட் இது எல்லாமே நம்ம எப்பவோ வாஷ் பண்ணணும்னு எடுத்துட்டோம்னா, அத கையோட வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வுட்லலாம் அங்கங்க கம் போட்டெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ரொம்ப நேரம் தண்ணீல ஊறிட்டே இருந்ததுன்னா, அதெல்லாம் விட்டு வந்துரும். அதனால நான் எப்போ வுட்டன் ஐட்டம்ஸ் வாஷ் பண்ணாலும், அத உடனே வந்து ட்ரை பண்ண எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலைய பார்ப்பேன். நான் இந்த பெரிய பாக்ஸ்ல தான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிராசரி திங்ஸ் எல்லாம் மொத்தமா போட்டு வச்சிருப்பேன். இப்போ வீட்ல 1, 2 கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தீர்ந்து போச்சு. அதெல்லாம் என்னன்னு லிஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல நான் ஏதாவது ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேனா, இதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் சீக்கிரமா காலி பண்ணணும். அதனால என்னலாம் இருக்கு பார்க்கலான்னு அப்படியே ஒரு ஒரு பாக்கெட்டா எடுத்துட்டு இருந்தேன். ஒரு சில பாக்கெட் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணாம இருந்தது. இட்லி தோசைக்கு போடுற உளுந்து, அப்புறமா குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அது அப்படியே இருந்தது. இன்னும் குலாப் ஜாமுன் செய்யவே இல்ல. அப்புறமா உப்பு, துவரம் பருப்பு, மக்கானா, சோயா சங்க்ஸு, கொஞ்சம் மில்லட் நூடுல்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கினது ஒரு பாக்கெட் அப்படியே இருந்தது. நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகரு, டூத் பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் மட்டும் காலியா இருந்தது. அதெல்லாம் மட்டும் நான் செக் பண்ணிட்டு, அ ஓரளவுக்கு எல்லா திங்ஸையும் பார்த்து வச்சுட்டேன். அப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா யூஸ் பண்ணணுன்றதே ஞாபகத்துல இருக்கும். இதுல இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல கண்டெய்னர்ல தான் போட்டு வச்சிருப்பேன். அதுல இருக்கிற மீதி வந்து அதே கவர்ல அப்படியே கிளிப் போட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல போட்டிருப்பேன். சில நேரம் அதில ஏதாவது சிந்திட்டுனா எறும்பெல்லாம் சீக்கிரம் வந்துரும். பாக்ஸ்லயும் கீழ கொஞ்சம் தூசியா இருந்தது. அதெல்லாம் தொடச்சுட்டு, நீட்டா எல்லா பாக்கெட்டையும் எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ ரொம்ப நாளாவே பாப்பாக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பால்ல கேரட் மால்ட் இல்லன்னா பீட்ரூட் மால்ட் ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணி குடுப்பேன். முன்னாடி வந்து ஆனா அந்த பவுடர் நான் வெளியில இருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நானே வீட்ல செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது அகாரோ பிராண்டோட ஃபுட் டீஹைட்ரேட்டர். இதுல ரொம்ப ஈஸியா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ் எல்லாம் டீஹைட்ரேட் பண்ணிக்க முடியும். நானே கடையில கேரட் மால்ட் வாங்குறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, இப்ப வீட்லயே செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இப்ப இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். மொத்தமா இதுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 5 ஸ்டாக்கபிள் ரேக் வந்து குடுத்துருப்பாங்க. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கலாம். இதுக்கு லிட்டுமே இருக்கும். இந்த ரேக்குக்கெல்லாம் கீழ இந்த இடத்துல மவுண்டட் ஃபேன் குடுத்துருக்காங்க. இதுலருந்து நல்ல சூடான காத்து வரும். இதுதான் நம்ம வைக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 360 டிகிரிலயுமே ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். கீழ பாட்டம்ல வந்து ஆன்டி ஸ்கிட் ரப்பர் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறமா இங்க பவர் கார்ட் இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல டிஜிட்டல் டிஸ்ப்ளே குடுத்துருப்பாங்க. இதுலயே வந்து நம்ம வைக்கிற மீட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ்க்கெல்லாம் என்ன டெம்பரேச்சர் வைக்கணும்னா அதுலயே இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ்க்குன்னா 55 டூ 60 டிகிரி செல்சியஸ் அதிலயே குடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க ஸ்டார்ட், ஸ்டாப் அந்த பட்டன் குடுத்துருக்காங்க. அதுக்கு சைட்லயே வந்து டெம்பரேச்சர், டைம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இதுல டெம்பரேச்சர் 35 டூ 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டைம் வந்து 30 மினிட்ஸ் டூ 48 ஹார்ஸ் வரைக்கும் இருக்கு. நம்ம வைக்கிற ஃபுட்டுக்கு ஏத்த மாரி டைம், டெம்பரேச்சர் 2மே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ரெசிபி புக்மே குடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஆப்பிள், பைனாப்பிள் எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் எவ்ளோ நேரம் ஆகுன்றது இதுலயே இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நம்ம இந்த புக்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இதுல டைம் எல்லாம் செட் பண்ணிக்கணும். நான் இப்ப ஆப்பிள், பீட்ரூட், பனானா இந்த 3ம் டீஹைட்ரேட் பண்ண போறேன். 2 ட்ரேல ஆப்பிள் எடுத்திருக்கேன். 2 ட்ரேல பீட்ரூட், 1 ட்ரேல மட்டும் பனானா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி லைனா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு பவர் கனெக்ட் பண்ணிட்டேன். டைம் ஒரு 8 ஹார்ஸ் வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் 45 டிகிரி வச்சிருக்கேன். டீஹைட்ரேட் ஆறதுக்கே டைம் ஒரு 8 ஹார்ஸ் ஆகுது. அதனால இந்த மெஷின் பவர் அதிகமா கன்சியூம் பண்ணணும்னு யோசிக்கவே வேணாம். இது லோ வோல்டேஜ் தான். அதனால எலக்ட்ரிசிட்டி அதிகமா கன்சியூம் பண்ணாது.
இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இதுல இருந்த ஈரப்பதம் எல்லாம் போயி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுவும் ஆப்பிள், பனானா இது 2ம் சும்மா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். கேண்டி சாப்பிடுற மாரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். லைட்டா சூவியா இருக்கும். பீட்ரூட் வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு. நல்லா ஹார்டாவும் இருக்கு. இத மட்டும் நான் அரைச்சு காமிக்கிறேன். ஹெல்தியா இந்த மாரி நம்மளே வீட்ல பீட்ரூட் பவுடர் வந்து ஈஸியா செஞ்சுக்கலாம் பாருங்க. பால்ல கலந்து குடுக்குறப்போ நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டா குழந்தைங்க அழகா குடிச்சிருவாங்க. இன்னொரு நாள் இதுல நான் ஆனியன் பவுடர் செய்யலான்னு இருந்தேன். அதுக்காக பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி அத சின்ன சின்னதா உதுத்து எல்லா ட்ரேலயும் வச்சுட்டு, டெம்பரேச்சர் 45ல வச்சுட்டு, டைம் ஒரு 8 ஹார்ஸ்க்கு வச்சுட்டேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா வெங்காயம் எல்லாம் நல்லா ட்ரை ஆயி கொஞ்சம் கிரிஸ்பியா உடையிற மாதிரியே இருந்தது. இனி இத நல்லா பவுடர் ஆற அளவுக்கு அரைச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு அவ்வளோதான். ஆனியன் பவுடர் ரெடி. இது கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் எல்லாம் வீட்லயே செஞ்சுக்கலாம். இந்த டீஹைட்ரேட்டர் கண்டிப்பா நம்ம கிச்சனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியதான். நான் லாஸ்ட்டா தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா எல்லா திங்ஸையும் எடுத்து டீப் கிளீன் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்ன வரைக்கும் கிளீன் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் பக்கமே ஆயிடுச்சு. முக்காவாசி ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது பாக்ஸ்ல வச்சிருக்கிறதுனால கீழ இருக்கிற அழுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது. மாவெல்லாம் வைக்கிறப்போ தான் அந்த பாத்திரத்து வெளியில ஏதாவது மாவு ஒட்டியிருக்கும். அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது காஞ்சு அங்கங்க உதிர்ந்து போயிருக்கும். இப்ப ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல அந்த பாஸ்கெட்ல வச்சிருக்கிற காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு தீர்ந்து போச்சு. 1, 2 தக்காளி, பீன்ஸ் கொஞ்சமா தான் இருந்தது. இதுதான் கிளீன் பண்றதுக்கு ஒரு கரெக்ட்டான டைமும் கூட. இந்த சிப்லா கவர்ல காய்கறி எல்லாம் வைக்கிறதுனால ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்குமான்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்ல. நார்மலா நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வைக்கிறப்போ எப்படி இருக்குமோ அதே தான். ஆனா இந்த மாரியான சிப்லா கவர் வந்து ரீயூசபிள். நார்மல் பிளாஸ்டிக் கவர் நம்ம 2 வாட்டி காய வச்சாலே ரொம்ப பழசா கிழிஞ்ச மாரி ஆயிரும். தூர போட்டுருவோம். ஆனா இது வந்து நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளாஸ்டிக் கவர் வந்து சேர்த்து வைக்க தேவையில்ல. இது ஒரு 10 கவர் இருந்தாலே போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸையும் முதல்ல வெளியில எடுத்து வச்சுட்டு, அப்புறமா எல்லா ரேக்கையும் கழட்டி, நார்மலா யூஸ் பண்ற டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இந்த வீட்ல கிச்சன்ல ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்துல நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சிட்டு இருக்கும். அதனால வுட்டன் பாஸ்கெட்டு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்திருந்த ரேக்கு, வெஜிடபிள் பாஸ்கெட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியிருந்ததெல்லாம் காயறதுக்காக நான் அதிலேயே எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வெளியில எங்கேயும் வைக்கல. நான் எப்பவும் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்குன்னு எந்த ஒரு கிளீனிங் சொல்யூஷனும் இதுவரைக்கும் கடையில வாங்கி யூஸ் பண்ணதில்ல. பேக்கிங் சோடா, லெமன் இது 2யும் தண்ணீல கரைச்சு யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப கரையா இருக்கிற மாரி தெரிஞ்சா மட்டும். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு கரையெல்லாம் இல்ல. அதனால ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு, ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுருந்தேன். அந்த தண்ணிய வச்சே எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதெல்லாம் தொடச்சு எடுத்தேன். லெமன் யூஸ் பண்றப்போ ஃப்ரிட்ஜ்ல வந்து நமக்கு எதுவும் பால் எல்லாம் சிந்திருச்சுன்னா, அந்த ஸ்மெல் கூட இத வச்சு கிளீன் பண்றப்போ இல்லாம நல்லா ஃப்ரிட்ஜுமே கிளீனா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ரேக் எல்லாம் வைக்கிறதுக்காக சைட்ல சின்ன சின்னதா கேப் மாரி இருக்கும்ல, அதுல தான் கார்னர்லலாம் கொஞ்சம் கரை புடிச்சிருந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் நான் பிரஷர் போட்டு தேய்ச்சேன். மத்தபடி எல்லா இடத்துலயுமே ஈஸியா வந்து வந்துருச்சு. இந்த தண்ணி தொட்டே வந்து ஃப்ரிட்ஜ் சைட்ல டோர்ல அந்த ரப்பர்லாம் இருக்குல்ல, அதையுமே வந்து நம்ம கிளீன் பண்ணிரலாம். இந்த லெமன் போட்ட வாட்டர் வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி வெறும் நார்மல் தண்ணி வச்சு, கிளாத் வச்சு இன்னொரு வாட்டி எல்லா பக்கமும் படுற மாதிரி தொடச்சு எடுத்துட்டா அவ்வளதான். ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் முடிஞ்சது. நான் இங்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு அந்த காய வச்சிருந்த ரேக்குமே நல்லா காஞ்சிட்டு, இருந்த லைட்டா ஈரத்தையுமே நல்லா துணி போட்டு தொடச்சுட்டு, ரேக் எல்லாமும் ஃபுல்லா செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அதே பிளேஸ்ல அடுக்கி வச்சுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்களோட மேரேஜ் அப்போ வாங்குனது. இதுல மொத்தமா ஒரு 3 ரேக் இருக்கும். வெஜிடபிள் பாஸ்கெட் இருக்குல்ல, அது போக ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ரேக்ல எப்பவும் யூஸ் பண்ற பச்சை மொளகா, இஞ்சி, கருவேப்பில, மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையுமே தனித்தனி பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். எக்ஸ்ட்ராவா ஃப்ரூட்ஸ் எதா இருந்தாலும் இருக்கும். இன்னைக்கு கிரேப்ஸ் இருக்கு. அடுத்து இருக்கிற ரேக் தான் கொஞ்சம் பெருசு. அந்த வெஜிடபிள் பாஸ்கெட்க்கு மேல இருக்கிறது. அதுல ஒரு பாஸ்கெட்ல தக்காளி எப்பவுமே அந்த பாஸ்கெட்ல தான் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு சைட்லயே வந்து மாவு இருக்கும். அ ஏதாவது லெஃப்ட் ஓவர் சட்னி, ஃபுட் எல்லாம் இருக்குன்னா, அது வந்து இந்த ரேக்ல தான் வைப்பேன். இதுல வைக்கிறப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதனால லெஃப்ட் ஓவர் வைக்கிறதுக்காக இந்த பிளேஸு. இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் ஃபுட் எதுவும் இல்ல. கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்கு. கொய்யாப்பழம், பைனாப்பிள் இருக்கு. அது மட்டும் வச்சிருக்கேன். அடுத்த டோர் சைடு இருக்கிற ரேக்ல ஃபர்ஸ்ட் இதுல எக் வச்சிருப்பேன். எனக்கு எக் தீந்துருச்சு. கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும் இருக்கு. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப ரேரா யூஸ் பண்ற மில்க் மெய்டு, சோயா சாஸு, டொமேட்டோ கெட்சப் இந்த மாரியான இதெல்லாம் இந்த சைடு இருக்கிற ரேக்ல வச்சிருப்பேன். அது போக கொஞ்சம் ஊறுகாய் ஐட்டமும் இருக்கு. லெமன் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், ஊறுகாவே ஒரு 3 டைப் ஆஃப் ஊறுகாய் இருக்கு. லாஸ்ட்டா கீழ இருக்கிற ரேக்ல சீக்கிரமா கெட்டு போற மாரியான இந்த நாட்டு மருந்து கடையில வாங்குறது. அருகம்புல் பொடி, முருங்கை இலை பவுடர், டேட்ஸ் பவுடர் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியில வச்சா சட்டுன்னு கெட்டு போயிரும். அத மட்டும் அந்த ரேக்ல வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் கசகசா வாங்குனேன்னா, அதுவுமே அதுல தான் வச்சிருப்பேன். மத்தபடி வேற எந்த மசாலா பவுடர், கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன். அதெல்லாம் எப்பவும் வெளியில தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ கம்ப்ளீட்டா ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கும் முடிஞ்சது. நீட்டா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு. நான் ஓரளவுக்கு 4:30 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னு நெனச்சேன். 3:45க்கே
ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சுட்டு, கிச்சன் அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துலலாம் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அங்க கொஞ்சம் தூசி எல்லாம் சிந்தி போயிருந்தது. ஃப்ரிட்ஜ் தொடைக்கிறப்போ. அதனால அந்த டைனிங் ரூம் 2 ரூமும் வந்து கூட்டிட்டு, டைனிங் டேபிளுமே வந்து ஒரு வாட்டி ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சு விட்டுட்டேன். நம்ம வீட்ல பார்க்குற எந்த ஒரு சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அத முடிச்சிரணும்னு நெனச்சோம்னா, அத அன்னைக்கே வந்து செஞ்சுருவோம். இல்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலான்னு போட்டோம்னா, அது அப்படியே போட்டு, போட்டு அது ஒரு பெரிய வேலையான மாரி தான் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நான் என்ன வேலையெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சிருந்தேனோ, எல்லா கிளீனிங்கும் முடிஞ்சது. இன்னைக்கு காலையில நாங்க எங்களுடைய இடத்துக்கு போயிட்டு, கொஞ்சம் புதுசா நான் பாட் எல்லாம் வாங்கியிருந்தேன். காய்கறி செடியெல்லாம் வளர்க்கலான்னு. அது மண்ணு வந்து எடுத்துட்டு வந்துடணும். அது வந்து வாசல்ல தான் வச்சோம். தூக்கிட்டு வரப்போ கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லலாம் மண்ணு சிந்தியிருந்தது. அதனால அதையும் ஒரு வாட்டி கூட்டி விட்டுட்டா, கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு, ஃபுல்லா ஒரு வாட்டி வாசல், ஸ்டெப் எல்லாமும் அப்படியே கூட்டி விட்டுட்டேன். இந்த பாட்லலாம் காய்கறி செடி சீடெல்லாம் போடுறப்போ, நான் அப்போ எடுக்கிற ஷார்ட்ஸ்ல இல்ல லாங் வீடியோ எதுலயாவது ஒண்ணுல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். எல்லா கிளீனிங் வேலையும் முடிஞ்சதும் கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது. இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் நாங்க ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால சரி ஒரு 1/2 மணி நேரம் போல ரெஸ்ட் எடுத்து 5 மணி போல கிளம்ப ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஒரு 4:15க்கெல்லாம் கரெக்ட்டா பாப்பாவோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. 4:15க்கு ஸ்கூல் முடிஞ்சிரும். அவங்க கொஞ்ச நேரம் அவங்க ப்ளே ஏரியா இருக்கும். அதுல விளையாடிட்டு 4:30க்கு தான் வீட்டுக்கு வருவா. இன்னைக்கு ஷாப்பிங் போணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ஷாப்பிங்ன்னு பார்த்தீங்கன்னா, அ கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல பாப்பா லாஸ்ட் இயரே கிறிஸ்மஸ்க்கு வீட்ல ஸ்டார் போடணும், டெக்கார் பண்ணணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. அப்பவே ப்ரீகேஜி படிக்கிறப்போ சின்ன பொண்ணு தான். ஆனா அதெல்லாம் அப்பவே கேட்டா. இந்த வருஷம் சொல்லவே வேணாம். நாங்க லாஸ்ட் இயர் அவளுக்காக சின்னதா ஒரு ஹேங் பண்ற மாரியான கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு, லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். ஆனா அப்ப ஃப்ளட் வந்ததுனால போட்ட லைட் எல்லாம் போட்ட அடுத்த நாளே அம்மா வீட்டுக்கு போற மாரி ஆயிடுச்சு. சரி இந்த வாட்டி ஸ்டார் வாங்கிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்டார் வாங்கல. அதனால இன்னைக்கு போயிட்டு ஸ்டாரு, பாப்பாக்கு புடிக்கிற மாரி கொஞ்சம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். நாங்க எப்போ பாப்பாவ வெளியில கூட்டிட்டு போனாலும் அவளுக்கு தேவையான திங்ஸ் பேக்ல எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ், அவளுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் இத மட்டும் கண்டிப்பா எடுத்து வச்சுப்பேன். அது போக எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வாட்டர் பாட்டில் எல்லா திங்ஸையும் பேக்ல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா பாப்பாவையும் ரெடி பண்ணி விட்டேன். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறது பாப்பா தான். அவளே லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டா. கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணுமா, ஸ்டார் வாங்கணுமா, பலூன் வாங்கணுமா, அவளுக்கு டாய்ஸ் 2 வாங்கணுமா, அப்புறம் பென்சில் ஏதோ பொம்மை வச்ச பென்சில் வாங்கணும். இந்த மாரி ஒரு பாட்டுக்கு அழகா லிஸ்ட் போட்டுட்டு இருந்தா. எப்பவும் நான் தான் என்ன வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு பாப்பாவோட ஷாப்பிங் டைம் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து ஒரு 5:15 போல கிளம்பலான்னு சொல்லி தான் சீக்கிரம் ரெடி ஆனதே. ஆனா ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6 மணி போல ஆகும்னு சொன்னாங்க. அதனால ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ஒரு 6:15 போல வீட்ல இருந்து கிளம்பி நேரா கடைக்கு வந்துட்டோம். ஸ்டார் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல வாங்குனோம். அப்பதான் எல்லோ லைட் போடுறப்போ நைட் டைம்ல பார்க்கறக்கு அழகா தெரியும்னு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு, அப்புறமா அங்க கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் நெறைய இருந்தது. கிறிஸ்மஸ் கேப் எல்லாம் இருந்தது. பாப்பா அவளோட சைஸ்க்கு ஏத்த மாரி சின்னதா ஒரு கேப் வாங்கிட்டா. அப்புறமா ட்ரீல டெக்கார் பண்ற மாரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பால், குட்டி குட்டி ஸ்டார் அதெல்லாம் நெறைய அழகழகா இருந்தது. கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாரியான பெல்லு, பாலு, டெக்கார் ஐட்டம்ஸ் சின்னதாவே பார்த்து நாங்க வாங்கிட்டு, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. சரி கிளம்பலான்னு வெளியில வரப்போ பார்த்தா, எங்க அக்கா தான் குட்டீஸ கூட்டிட்டு அங்க வந்திருந்தாங்க அவங்களும் இன்னைக்கு. இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தா நல்லா ஜாலியா எவ்வளோ நேரம்னாலும் விளையாடுவாங்க. சரி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒண்ணா விளையாடிட்டு அப்படின்னு, நேரா நாங்க ப்ளே ஏரியாக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க எல்லாத்துலயும் மாறி, மாறி 3 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் நைட்டு டின்னருக்கு வீட்ல எதுவும் செய்யலான்னு நான் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு வரல. சரி வெளியில வரைக்கும் வந்தாச்சு இவ்வளோ தூரம். அப்படியே டின்னரும் முடிச்சுட்டு போயிடலான்னு நேரா ஹோட்டல் வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு பிரியாணி, ஒரு ஆளுக்கு தந்தூரி ரொட்டி, கொஞ்சம் தந்தூரி சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அடிக்கடி வெளியில வாங்கி சாப்பிட மாட்டோம். இந்த மாரி என்னைக்காவது வெளியில ஷாப்பிங் போறப்போ அப்படியே நைட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு வந்துருது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில எடுத்தது. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்டார் தான் வாங்கியிருந்தோம். அப்புறமா லாஸ்ட் இயரே வாங்குன ஹேங் பண்ற மாரியான கிறிஸ்மஸ் ட்ரீய ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, அது பக்கத்துல புதுசா வாங்குன அந்த டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் சுத்தி வச்சு ஒரு லைட்டும் வந்து வச்சாச்சு. இப்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. பாப்பா ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாரி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இதுல வைக்க முடியாதுன்னு சொன்னப்புறம் அவ புரிஞ்சுக்கிட்டா. ஓகே இதுவே அழகா இருக்குன்னு, அவளுக்கு புடிச்ச மாரி அந்த கிஃப்ட், பால் எல்லாம் அழகா அடுக்கி வச்சுட்டா. டே டைம் விட நைட் டைம்ல இந்த லைட் போட்டு பார்க்குறப்போ வீட்டுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு. அதே மாரி வெளியில ஸ்டார் போட்டதுக்கு அப்புறமா இன்னுமே பார்க்கறக்கு சூப்பரா இருந்தது. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.